ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சிவத்தின் சக்தி நாராயண சகோதரி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரை. பரபிரம்மத்தின் சக்திதான் அம்பாள். ஒரு வஸ்துவின் சக்தி அந்த வஸ்துவோடு இரண்டர கலந்த விஷயம். வஸ்து இல்லாமல் அந்த சக்தி இல்லை, சக்தி இல்லாவிட்டால் அந்த வஸ்துவும் இல்லை. ஆனபடியால் பிரம்மமேதான் சக்தி. பிரம்மத்தை ஈஸ்வரன் என்றால் அந்த ஈஸ்வரனோடு இரண்டர கலந்திருக்கிறவள் அம்பாள். பூவும் வாசனையும் தனித்தனியாக இருக்க முடியுமா? பால் வேறு அதன் வெளுப்பு வேறு என்று இருக்க முடியுமா? தேன் வேறு அதன் தித்திப்பு வேறு என்று பிரிக்க முடியுமா? இப்படியே ஈஸ்வரனில் பிரிவர தோய்ந்திருக்கிறாள் அம்பாள். பரமேஸ்வரனும் பராசக்தியும் பிரிக்க முடியாமல் ஒன்றாயிருக்கிற ஆதிதம்பரி. சகல சிருஷ்டிக்கும் தந்தையும் தாயும் அவர்கள்தான். தாய் வேறு தந்தை வேறு என்று ஒரேடியாக பிரித்து சொல்ல முடியாமல் அம்மையப்பனாக தாயுமானவராக இருக்கிற சுரூபம் அது. இரண்டும் இரு ரூபமாக இல்லாமல் ஒன்றாக கலந்த சிவசக்திகளே அர்த்தநாரீஸ்வர திருக்கோலம். நமக்கு அம்மா அப்பா என்று இரண்டு ரூபங்கள் அனுகிரகத்துக்கு வேண்டியிருக்கின்றன. நம்மை கண்டித்து உபதேசித்து ஞானத்தை கொடுக்கிற தகப்பனார் வேண்டும். நம்மிடம் எப்போதும் அன்பு கொண்டு ரட்சிக்கிற தாயாரும் வேண்டும். ஆனால் அவர்கள் வேறு வேறாக பிரிந்திருந்தாலோ தத்துவ ரீதியில் சரியாக இல்லை. இதனால்தான் ஈஸ்வரனும் அம்பாளும் ஒரே சரீரத்தில் ஒரு பாதி அவர் மறுபாதி இவள் என்று அர்த்தநாரீஸ்வரராக ஆவிர்பவித்திருக்கிறார்கள். சம்பு என்கிற சத்தியம் அருவமானது. அதன் உருவமே நீதான். சரீரம் துவம் சம்போ என்று நம் ஆச்சாரியால் அம்பாளை பார்த்து சொல்கிறார். அரூபம் ரூபமானதே அவளது சக்தியால் தான். ஆனாலும் சுத்த ஞானமயமாக இருக்கப்பட்ட அரூபமான பிரம்மம் அதன் அனுகிரக ரூபமான அம்பாள் இரண்டையும் தந்தையாகவும் தாயாகவும் பார்க்க வேண்டும் போல் நமக்கு ஆசையாக இருக்கிறது. இதற்காகத்தான் பரமேஸ்வரனுக்கும் ஒரு சகல ரூபம் இருக்கிறது. அப்புறம் தாயார் தகப்பனார் என்று முழுவதும் பிரிந்து விடாமல் ஒரு பொது ரூபமும் நமக்கு வேண்டியிருக்கிறது. இதற்காகவே இருவரும் சேர்ந்து வலப்பாதி பரமேஸ்வரனாகவும் இடப்பாதி அம்பாளாகவும் அர்த்தநாரீஸ்வர ரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் என்கிற இரண்டாக ஒரே எலக்ட்ரிசிட்டி இருப்பது போல் ஒரே பரமசத்தியம் அர்த்தநாரீஸ்வர ரூபம் கொண்டிருக்கிறது. அர்த்தநாரீஸ்வர கோலத்தை பார்க்கிற போது பிறப்புக்கு காரணமான காமனை தகனம் செய்த நெற்றிக்கண்ணில் பாதி சம்பந்தம் அம்பாளுக்கு இருக்கிறது. இறப்புக்கு காரணமான காலனை உடைத்து சம்ஹாரம் பண்ணின இடது காலோ முழுக்கவும் அவளதாக இருக்கிறது. இதிலிருந்து ஜனன மரண சூழலிலிருந்து ஜீவனை விடுவிக்கிறவள் அவள்தான் என்று தெரிகிறது. சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதவை என்பதை அறிந்து சுவாமி அம்பாள் இருவரிடத்திலும் ஒரே போன்ற பக்தி வைக்க வேண்டும். ஒருத்தரை ஒதுக்கி மற்றவரிடம் மட்டும் பக்தி வைத்தால் போதாது என்பார்கள். இரண்டு பேரிடமும் சேர்ந்து அனுபவிக்கிற போதுதான் அவர் அவளுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்ட அவளுடைய பதி, அவள் அவரை விட்டு நீங்க முடியாத அவளுடைய சக்தி என்கிற ஞானம் நீங்காமல் இருக்கும். இருவரில் ஒருத்தரை ஒதுக்கிவிட்டால் இந்த சதிபதி உறவு மறந்து போய் பக்தி விபரீதமாகிறது. சூர்பனகை சீதையை துவேஷித்து ராமரிடம் மட்டும் வைத்த அன்பும், ராவணன் ராமரை துவேஷித்து சீதாதேவியிடம் மட்டும் வைத்த அன்பும் விபரீதமாகி காமமாக ஆயின என்று உங்களுக்கு தெரியும். பலனும் விபரீதமாகவே ஆயிற்று. இப்படி விபரீத பலன்கள் இல்லாமல் பூர்ண அனுகிரகம் வேண்டுமானால் அம்பாளும் ஈஸ்வரனும் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதை என்னால மறக்காமல் பக்தி செலுத்த வேண்டும். அவர் மாதுரபாகன், அவள் பாகம் பிரியாள் என்பதை நினைவு கொண்டு இருவரிடமும் அனுபவிக்க வேண்டும். ஓம் நம சிவாய. இந்த அருள் உரையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.